Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamilfood. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் எங்கடா போயிட்டு இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. ரமலான் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக க்ராசரிஸ் அண்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு குயிக் ஷாப்பிங்காக வந்து ஒரு 4:30 கிட்ட ஈவினிங்காக போல் வந்து கிளம்பியிருந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் தேவையான க்ராசரிஸ் ரமலானுக்காக வந்து வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரமலானில் பார்த்திங்கன்னா பெருசாக வெளியே எங்குமே போக முடியாது. ஸோ 1 மந்த்துக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு A to Z பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இஃப்தாருக்காகட்டும் சகருக்காகட்டும் செய்ய வேண்டிய எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ஷாப்பிங்லாம் இந்த ரமலானுக்காக நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நோன்பில் மோஸ்ட்லி வந்து கீ ரைஸ் வந்து அதிகமாக நான் வந்து செய்வேங்கிறதுனால அரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 24 கேரட் அரிசி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கீ ரைஸ் அதிகமாக வந்து நான் சகருக்கு வந்து செய்வேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மில்லட் நூடுல்ஸ் பார்த்தோன்னே வந்து சரி செஞ்சு பார்க்கலாம். இதுவரையும் இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் நான் வாங்கினதில்லை. நார்மல் பேக்கெட் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வாங்கி நான் செய்வேன். சரி இந்த டைம் இந்த மில்லட் நூடுல்ஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன். ஆனால் அது கூடயே பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு கண்டிப்பாக கடலை மாவு இல்லாமல் வந்து வீடுகளே இருக்காது. ஸோ கடலை மாவு வந்து எதுவுமே செய்ய முடியல. கடலை மாவு எடுத்து ஒரு பஜ்ஜி செய்கிறதுக்காகவாது கடலை மாவு வேணும்னு சொல்லிட்டு கடலை மாவு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இஃப்தாருக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டேன். ஆனால் அது கூடயே பார்த்தீங்கன்னா கடல் பாசியும் வந்து கூடவே எடுத்திருந்தேன். ஸோ என்னென்னா நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது க்ராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போயாச்சு. ஸோ தேவையான காயெல்லாம் வாங்கி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. லேட் நைட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 ஆகிடுச்சு இங்கே காய்கறி மார்க்கெட் போகிறதுக்குள்ளே. ஸோ அங்கே போனோடனே பார்த்திங்கன்னா அந்த வத்தல்லாம் கலர் வத்தல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் வத்தலை நான் யூஸ் பண்ணுறதில்ல. நார்மல் அந்த அப்பளம் இருக்கு இல்லையா, உளுந்தில் செய்கிற அப்பளம், அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த கலர் வத்தை எதுவுமே வாங்கலை. காய் மட்டும் வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பார்த்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சரி இதில் ஒரு 2 எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா 65 மாதிரி ஃப்ரை பண்ணி சாம்பார் இல்லைனா ரசம் வச்சா அதுக்கு சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 காலிஃப்ளவர் போல் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்து பீக்கங்காலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1 வீக் வரும். நோன்போட 1 வீக் வரையும் வரும். அதுக்கு மேலே வரையும் இந்த காயெல்லாம் தாங்காது. சரி அதுக்குள்ளது மட்டும் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 1/4 கிலோ மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் கேரட்டை உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, சின்ன சின்ன குட்டி குட்டி பொட்டேட்டோ, அது வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக அந்த பேபி பொட்டேட்டோலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா கிடைக்காது இல்லையா. ஸோ பார்த்த உடனே வந்து ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு 1 கிலோ கிட்ட வந்து அந்த பேபி பொட்டேட்டோ எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரைடு ஐட்டமாகவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா பூரி ஏதாவது சப்பாத்தி செஞ்சால் அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து குருமா மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன். அண்ட் நோன்புல பார்த்திங்கன்னா இந்த பூரி சப்பாத்தி எல்லாம் வந்து செல்லாது இல்லையா. ஸோ நோன்புக்கு முன்னாடியே அது காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்துருந்தேன். அடுத்து இந்த நோன்பு டைமில் தேவையான ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நிறைய வந்து நான்வெஜ் வந்து சகருக்காக செய்வோம் இல்லையா. ஸோ அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நோன்புக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனில் வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். ஸோ ஒரு பாட்டில் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேட் கிட்ட எடுத்திருந்தேன். அண்ட் ஆக்சுவலி இந்த ஒரு பிளேட்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேட் கிட்ட வந்து இஞ்சி எடுத்திருந்தேன். அண்ட் பூண்டும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து இருந்துச்சு. நல்லா பெரிய சைஸ் வந்து மலைப்பூண்டுன்னு சொல்லிட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கியாச்சு. அண்ட் இங்கே பீன்ஸு கேரட்டு கேப்சிகம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் சைடிஷ்ஷாக வந்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா அந்த மார்க்கெட்டில் வந்து பேபி பொட்டேட்டோ விற்றுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு 2 பிளேட் கிட்டே எடுத்துருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. அண்ட் நான் இதுவரையும் பேபி பொட்டேட்டோவில் அதிகமாக வந்து ரெசிபி செஞ்சதில்லை. சரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ குயிக்காக அங்கே இருக்கிற காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தான் அன்றைக்கி நைட்டான டின்னரை வந்து முடிச்சுட்டு போடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ இட்லி தோசை ரவா தோசைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10:30. இதுக்கப்புறம் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு
ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டு போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ் அண்டு வெஜிடபிள்ஸில் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கவே இல்லை. நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு. ஸோ மறுநாள் வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு இந்த காயெல்லாம் அப்படியே கிடக்கலையா, ஸோ அதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காயெல்லாம் மறுநாளுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ வந்து 40 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இங்கே வந்து ரோட் சைடில் வாங்குறத விட அந்த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல தான் இருந்தது. அண்டு குக்கும்பர்லாம் எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரைடே வேணால் பிரியாணிக்கு வந்து சைடிஷாக வந்து சாலட் செய்யலாமேன்னு சொல்லிட்டு குக்கும்பர், அப்புறம் இந்த பீக்கங்காய் கேரட்லாம் வாங்குறது அங்கேயே பார்த்துருப்பீங்க. காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேட் கிட்டே எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2 பிளேட் இஞ்சி வந்து 40 ரூபான்னு எடுத்திருந்தேன். அண்ட் இந்த சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பச்சை பட்டாணி வந்து காய் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி காய் அது வந்து அங்கே விற்றுச்சு. இதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோ கிட்டே எடுத்திருந்தேன். இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா அப்படியே 1 மந்த் வரையும் வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்டே வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பிரித்து உரித்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் இப்போ வந்து பெரிய வேலையாகவே இருந்தது. அண்ட் நாங்கள் பூண்டு வந்து பெரிய சைஸ் பூண்டும் விற்றுருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கியிருந்தேன். சரி அதை வந்து ஃப்ரீசரில் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு க்ராசரிஸ் வாங்கினேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் க்ராசரிஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கிட்டேன். இந்த கடலை மாவு, கோதுமை மாவு, எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பேக்கெட்டாக 1 மந்த்துக்கு வர மாதிரி எடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதையும் வந்து அந்தந்த எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைக்கிற வேலை இருக்குது. ஸோ குயிக்காக அந்த வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எடுத்து வைக்கிறது வந்து பெருசு இல்லை, அந்தந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மறக்காமல் இருக்கிறது தான் வந்து எனக்கு வந்து பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஏன்னா அந்த இஃப்தார் டைமில் வந்து ஹரிபரியாக செஞ்சுட்டு இருக்கும்போது எது எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு சமயத்தில் வந்து எனக்கு மறந்து போயிடும். ஸோ எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த இஃப்தாருக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் தான் நான் வந்து செய்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இங்கே கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் பிரித்து அதையும் பாக்ஸில் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அடை செஞ்சுருந்தேன். பருப்பு அடை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா மினி ஷார்ட்ஸில் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்காக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இந்த பச்சை பட்டாணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து உரித்து அரைக்கிற வேலை இருக்குது, அதை பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் சட்னி வித் பருப்பு அடையோட வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்குது. ஒரு ரசம் மாதிரி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த கையோடையே பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணியை வந்து பிரித்து நம்ம பார்த்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிஞ்சியாக இருந்தது, உள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அண்ட் சிலது தான் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்தது. சரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கலந்து தானே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போய் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணியை வந்து உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலே நல்லா பெரிய சைஸ் பூண்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி இதையும் வந்து உரித்து வச்சிடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து கையோடையே அரைச்சி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பூண்டையும் பார்த்திங்கன்னா உரித்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓரளவு பார்த்திங்கன்னா நோன்புக்கு முன்னாடியே வந்து நோன்புக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் முடிச்சிட்டேன். அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் எதுவுமே நான் செய்யலை. அந்தந்த டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு ஆகட்டும் இல்லைனா சகருக்கு ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி ஸ்நாக்ஸ் வந்து குயிக்காக செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் வீடுகளில் ப்ரிப்பரேஷன் நோன்புக்காக வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா, எந்த அளவுக்கு உங்கள் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஷால்லா இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி விளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.